கூட்டம் அதிகமாக இருப்பது தெரிந்தும் கூட்டத்தை ஏன் நிறுத்தவில்லை என தாவேக நிர்வாகிகளிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளனர். தாவேக தரப்புக்கு நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். காவல்துறையினர் 50 மீட்டர் முன்பாகவே நிறுத்த சொன்னபோது ஏன் நிறுத்தவில்லை என்ற கேள்வியையும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார். கூட்டம் அதிகமாக இருப்பது தெரிந்தும் கூட்டத்தை ஏன் நிறுத்தவில்லை என தாவேக நிர்வாகிகளிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்களுடைய கணிப்புப்படி 3 மணிக்கு விஜய் வந்திருந்தால் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்திருக்காது என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் காசு கொடுத்து மக்களை அழைத்து வரவில்லை, அது தன்னிச்சையாக வந்த கூட்டம் என தாவேக தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கரூர்ல நடைபெற்ற தாவேகா கூட்டத்துல மிக உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கு கரூர் நீதிமன்றத்துல நடைபெற்று வருது. அப்ப நீதிபதி 2 தரப்புக்குமே நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. குறிப்பாக தாவேகா தரப்புக்கு சில முக்கியமான வினாக்களை அவர் முன்வைத்திருக்கிறாரு. நீங்க கூட்டம் அதிகமாக இருப்பது தெரிஞ்சும் பரப்புரை நிகழ்ச்சியை ஏன் நீங்க நிறுத்தல அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள்கிட்ட கேட்கிறாரு. அதே போல காவல்துறையினர் 50 மீட்டர் முன்பாகவே விஜயை நிக்க சொல்லியும் ஏன் நிறுத்தாம மேல போனீங்க அப்படிங்கறத கேட்கிறாரு. அது என்ன அப்படின்னா, போலீஸ் தரப்புல சொல்றாங்க, நாங்க நீங்க இன்னும் உள்ள போனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும், அதனால 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திக்கங்க அப்படின்னு டிஎஸ்பி சொன்னதாகவும், அதை விஜயோ அல்லது தாவேகா தரப்போ பொருட்படுத்தல, அவங்க உள்ள போகதான் முயற்சி பண்ணாங்க, அதே மாதிரி போகவும் செஞ்சாங்க அப்படிங்கிறத போலீஸ் குற்றம் சாட்டுறாங்க. அது சம்பந்தம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களே, நீங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்கிறாரு. அதே போல காவல்துறை சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுடைய கணிப்புப்படி ஒரு 3 மணிக்கு விஜய் வந்திருந்தாருன்னா இந்த சம்பவமே நிகழ்ந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அத இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது, நேரம் தவறி விஜய் வந்ததுதான் இதுக்கு காரணமாயிருச்சு, இந்த இவ்வளவு பெரிய துயரத்துக்கு விஜய் நேரம் தவறி வந்ததுதான் காரணமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா தரப்புல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க காசெல்லாம் கொடுத்து மக்களை கூட்டு வரல, இது தன்னிச்சையாக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கூட்டத்துல பங்கேற்றவர்களுக்கு அரசு தான் பாதுகாப்பு கொடுத்திருக்கணும், அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவங்க வாதங்களை முன்வைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஏன் சீக்கிரம் வரல அல்லது அவர் போலீஸ்கார் சொன்னதை ஏன் கேட்கல அப்படிங்கறதெல்லாம் நீதிபதி கேட்கிறாரு. அதே போல உங்களை பார்க்க குழந்தைங்க எல்லாம் வருவாங்க தானே, விஜய்ங்கிறவரு ஒரு நடிகர், அவரை பார்க்க குழந்தைகள் நிச்சயமா வருவாங்க, அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கலையா? அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவராக வரக்கூடிய இபிஎஸ்ஐயும் நடிகரும் இப்ப அரசியல் தலைவராக மாறி இருக்கக்கூடிய விஜயையும் எப்படி ஒப்பிடுறீங்க அப்படிங்கிறதையும் நீதிபதி கேட்கிறாரு. ஸோ அதனால நீங்க காவல்துறை தரப்புல நீங்க இபிஎஸ்சிக்கு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கையை இதுக்கும் மேட்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதே போல தாவேகா தரப்பை நோக்கி இவ்வளவு பேர் 10,000 பேர் தான் வருவாங்கன்றதை நீங்க எப்படி கணிச்சீங்க, அதை எப்படி நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்க, கூட இன்னும் 20,000 பேர் 30,000 பேர் வருவாங்க அப்படின்றத நீங்க கணித்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தாவேகா தரப்பை நோக்கி நீதிபதி எழுப்பி வைக்கிறார். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.